நண்பர்களே, இன்று உங்கள் முன்பு ஒரு வழக்கத்துக்கு மாறான கதையை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டுவிடுவது மட்டுமல்ல, உங்கள் உடலை நடுங்க வைக்கும். ஒரு மெல்லிய பெண் மழையில் நனைந்து உறைந்து போகும் குளிரில் நடுங்கியபடி ஹர்மத் என்ற முதியவரின் குடிசைக்கு வந்து சேர்கிறாள். அந்த குடிசையில் நடந்த சம்பவம், ஹர்மத் சொன்ன வார்த்தைகள், செய்த செயல்கள் உங்களை ஆச்சரியத்திலும் பயத்திலும் மூழ்கடிக்கும். இந்த கதை நடந்த இடம் ஏதோ சாதாரண காடு அல்ல, அது ஒரு பயங்கரமான ஜங்கிள். இரவு நேரத்தில் அங்கு விலங்குகள் கூட கால் வைக்கத் தயங்கும் அகலமான காடு அது. இருள் அடர்த்தியாக பரவிய அந்த காட்டில் மரங்கள் காற்றில் அசைந்து பயங்கரமான சத்தங்களை உருவாக்குகின்றன. அந்த காட்டின் நடுவே சுமார் 60 வயதுள்ள ஹர்மத் என்ற முதியவர் வசிக்கிறார். அவரை தொலைவில் இருந்து மக்கள் ஹர்மத் பாபா என்று அழைக்கின்றனர். அவரது பலவீனமான உடல், ஆனாலும் உறுதியாகத் தோன்றும் ஆளுமை, கண்களில் இன்னும் பிரகாசிக்கும் ஒரு சிறப்பான ஒளி, இவையெல்லாம் அவரை தனித்துவமாக நிறுத்துகின்றன. ஹர்மத் முகத்தில் அனுபவத்தின் ஆழம், வாழ்க்கையில் கண்ட பல புயல்களின் அடையாளங்கள் தெளிவாக தெரிகின்றன. ஆண்டுகளாக ஒரு சிறிய குடிசையில் தனியாக வாழ்ந்து தனது தவம், சிந்தனைகளுடன் நேரத்தை கழிக்கிறார். ஒரு நாள் அர்த்தராத்திரி நேரம். காட்டில் காற்று பயந்தது போல மெல்லிய சத்தம் செய்கிறது. மேகங்கள் கோபத்துடன் முழங்கி மின்னல்கள் வானத்தை பிளக்கின்றன. மழை மரங்களை அசைத்து ஜங்கிள் முழுவதையும் நனைக்கிறது. ஹர்மத் பாபா வழக்கம் போல தனது குடிசையில் உட்கார்ந்து ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார். அவரது குடிசையில் ஒரு சிறிய விளக்கு மின்னி மின்னி இருளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. திடீரென குடிசை கதவில் ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ உயிரை காப்பாற்ற ஆசிரியம் தேடி வந்தது போல. ஹர்மத் பாபா ஒரே அடியாக திடுக்கிட்டார். இந்த காட்டில், இந்த அர்த்தராத்திரி வேளையில், இந்த புயலின் நடுவே யார் வரலாம்? அவர் வேகமாக எழுந்து கதவை திறந்தார். ஆனால் கதவை திறந்த தருணம் அவரது கண்கள் சிறிது நேரம் உறைந்து போயின. எதிரே ஒரு அழகான, ஆனால் பயத்தில் நடுங்கும் பெண் நின்றிருந்தாள். மழையில் நனைந்து அவள் உடைகள் உடலுடன் ஒட்டி கொண்டிருந்தன. அவள் கண்களில் ஏதோ பயங்கரமான ஆபத்து தன்னை துரத்தி வருவது போன்ற ஆழமான பயம் தெரிந்தது. அவள் முகத்தில் ஆழமான துன்பமும் சோர்வும் நிரம்பியிருந்தது. ஹர்மத் பாபா ஆழமாக மூச்சுவிட்டு மென்மையான குரலில், "அம்மா, நீ யார்? இப்படிப்பட்ட இரவில் இந்த பயங்கரமான காட்டில் தனியாக எப்படி வந்தாய்? வெளியே புயல், இருள், மழை இருக்கிறது. எங்கிருந்து வந்தாய்?" என்று கேட்டார். அந்த பெண் நடுங்கும் குரலில், "ஹர்மத் பாபா, என் பெயர் நூர். நான் நூர்பூர் கிராமத்திலிருந்து வந்தேன். அங்கு சில துஷ்டர்கள் என்னை துரத்துகின்றனர். அவர்கள் கண்களில் என் மீது கெட்ட எண்ணம் இருக்கிறது. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கின்றனர். எப்படியோ உயிரை காப்பாற்றி நேரடியாக உங்கள் குடிசைக்கு ஓடி வந்தேன்" என்று சொன்னாள். ஹர்மத் பாபா கண்களில் சிந்தனைக் கோடுகள் தோன்றின. அவள் வார்த்தைகள் உண்மையா, அல்லது இதில் ஏதோ ரகசியம் இருக்கிறதா என்று அவர் மனம் கேள்வி கேட்டது. ஆனால் எதுவும் கேட்காமல் கதவை கொஞ்சம் அதிகமாக திறந்து, "அம்மா, பயப்படாதே, உள்ளே வா. இங்கு உனக்கு எந்த தொல்லையும் வராது" என்றார். நூர் எப்படியோ தைரியம் திரட்டி குடிசைக்குள் அடியெடுத்து வைத்தாள். அவள் நனைந்த உடைகள் உடலுடன் ஒட்ட அவள் அழகு இன்னும் தெளிவாக தெரிந்தது. முகத்தில் சோர்வும் பயமும் தெளிவாக காணப்பட்டன. ஹர்மத் பாபா அவளுக்கு மூடிக்கொள்ள ஒரு பழைய துணியை கொண்டு வந்து கொடுத்து, "உட்கார், பயத்தை விட்டுவிடு. இப்போது நடந்த விஷயத்தை விரிவாகச் சொல்" என்றார். நூர் நடுங்கும் குரலில் தன் கதையை விவரிக்கத் தொடங்கினாள். "ஹர்மத் பாபா, நான் நூர்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவள். சில நாட்களுக்கு முன் என் பெற்றோர் இந்த உலகை விட்டு போய்விட்டனர். அவர்கள் இல்லாத பிறகு கிராமத்தில் சிலர் என் மீது நடத்தையை மாற்றினர். முதலில் அவர்கள் விசித்திரமான பார்வைகள் பார்த்தனர். என் பக்கம் அசிங்கமான சைகைகள் செய்தனர். இப்போது வெளிப்படையாக அச்சுறுத்தத் தொடங்கினர். என்னுடன் வா என்றும், இல்லையென்றால் தீங்கு நேரும் என்றும், என் பலவீனத்தை பார்த்து என்னை எளிய இலக்காக நினைத்தனர். உயிரை காப்பாற்ற இந்த காட்டுக்குள் ஓடி வந்தேன்" என்று சொன்னாள். ஹர்மத் பாபா அமைதியாக அவள் வார்த்தைகளை கேட்டார். அவர் முகத்தில் ஆச்சரியமில்லை, ஆனால் கண்களில் சில கேள்விகள் தோன்றின. அவர் நூர்வின் கண்களை பார்த்து, அவள் உண்மையில் ஏதோ பெரிய ஆபத்திலிருந்து தப்பி வந்தாளா, அல்லது இந்த கதைக்குப் பின்னால் வேறு ரகசியம் இருக்கிறதா என்று சிந்தித்தார். நூர் அவ்வப்போது மெல்ல சிரித்தும் அவ்வப்போது நனைந்த முடியைச் சரி செய்து கொண்டும் இருந்தாள். அவள் ஒவ்வொரு செயலிலும் ஏதோ ரகசியமான ஈர்ப்பு இருந்தது. அது அந்த காட்சியை
இன்னும் ரகசியமயமாகவும் ஈர்க்கும் வகையிலும் மாற்றியது. குடிசையின் மூலையில் மின்னும் விளக்கு அந்த காட்சியை இன்னும் நாடகீயமாக ஒரு விந்தையான மாயாஜாலம் போல உருவாக்கியது. ஹர்மத் பாபா ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்தார். அவர் வாழ்க்கை அமைதி, தவம், சிந்தனைகளால் நிரம்பியிருந்தது. ஆனால் இந்த இரவு ஒரு அறியாத கப்பெண்ணின் வருகையால் அவர் வாழ்க்கை ஒரேயடியாக மாறியது. அவர் இதயத்தில் இரக்கத்துடன் ஒரு விந்தையான அசௌகரியம் ஏற்பட்டது. அவர் தன் இதயத்தை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் அவர் மனதில் கேள்விகளின் புயல் எழுந்தது. அவள் பார்வைகள், அவள் செயல்கள், இவையெல்லாம் அவரை ஏதோ ரகசியத்துக்குள் இழுக்கின்றன. திடீரென நூர் மென்மையான குரலில், ஹர்மத் பாபா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெளியே இருள் மட்டுமே இருக்கு. இந்த இரவு உங்கள் குடிசையில் கழிக்கலாமா? காலையில் போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் ஆசிரியம் கொடுப்பீர்களா என்று கேட்டாள். ஹர்மத் பாபா இதயத்தில் ஏதோ உற்சாகம் எழுந்தது போல தோன்றியது. அவர் கண்களில் ஒளி அதிகரித்தது. முகத்தில் மெல்லிய சிரிப்பு தோன்றியது. அம்மா, பயப்படாதே. இந்த இரவு எவ்வளவு புயலாக இருந்தாலும் இந்த குடிசை உனக்கு ஆசிரியம். நீ இங்கு சுகமாக இருக்கலாம் என்றார். வெளியே இருள் அடர்த்தியாக இருந்தது. மழை நிற்கும் அறிகுறி இல்லை. மரங்களுக்கு நடுவே காற்று முணுமுணுத்து பயங்கரமான சூழலை உருவாக்கியது. நூர் மெதுவாக எழுந்து குடிசையின் மூலையில் சென்று படுத்தாள். மெதுவாக, ஹர்மத் பாபா, என் கண்கள் மூடிக்கொண்டிருக்கு. எனக்கு தூக்கம் வருது என்று சொன்னாள். அந்த தருணத்தில் ஹர்மத் பாபா இதயத்தில் ஒரு கலக்கம் தொடங்கியது. ஆண்டுகளாக அமைதியாக இருந்த அவர் இதயம் திடீரென விழித்தெழுந்தது போல தோன்றியது. அவர் இதயம் துடித்தது. நூர் மீது அவர் பார்வை நிலைத்தது. அவள் சுகமாக கண்களை மூடி படுத்திருந்தாள். அந்த இரவு ஹர்மத் பாபா ஒரு முதியவராக அல்ல, ஒரு சாதாரண மனிதனாக மாறினார். அவர் தனிமை நூர் இருப்பால் கூச்சலிட்டது போல தோன்றியது. ஆனால் அவர் இன்னும் பொறுமையை பிடித்து தன் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சித்தார். ஒவ்வொரு தருணமும் அவருக்கு நூற்றாண்டுகள் போல தோன்றியது. இந்த இரவு எப்படி கழியும்? இந்த உணர்ச்சியிலிருந்து எப்படி வெளியே வருவோம் என்ற சிந்தனைகள் அவரை துரத்தின. ஹர்மத் பாபா குடிசையின் இன்னொரு மூலையில் சென்று படுத்தார். கண்களை மூடி தூக்கத்தை அழைக்க முயற்சித்தார். ஆனால் தூக்கம் அவரை விட்டுப்போனது போல தோன்றியது. பக்கங்களை மாற்றி இதயத்தை அமைதிப்படுத்த முயற்சித்தார். ஆனால் துடிப்புகள் இன்னும் தீவிரமாயின. ஆண்டுகளாக அடக்கி வைத்த உணர்ச்சிகள் இப்போது கட்டுப்பாட்டை இழக்கின்றன. அவர் மனம் ஒரு போர்க்களம் போல மாறியது. ஒரு பக்கம் இரக்கம், இன்னொரு பக்கம் சந்தேகம், பயம். திடீரென நூர் தூக்கத்திலிருந்து எழுந்து அவர் கண்களை பார்த்து, ஹர்மத் பாபா, நான் நீங்கள் நினைக்கும் சாதாரண பெண் அல்ல, நான் ஒரு ஆத்மா என்று சொன்னாள். அந்த வார்த்தைகளால் ஹர்மத் பாபா ஒரே அடியாக உறைந்து போனார். அவர் உதடுகள் உலர்ந்தன, உடல் நடுங்கியது. நடுங்கும் குரலில், என்ன, நீ உண்மையில் ஆத்மாவா? எனக்கு நம்புவது கடினமாயிருக்கு என்றார். நூர் மெதுவாகச் சொல்லத் தொடங்கினாள். ஹர்மத் பாபா, எனக்கு தெரியும் உங்களுக்கு நம்பிக்கை வராது என்று. அதனால் என் கடந்த வாழ்க்கைக் கதையைச் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு புரியும். அவள் கதை சொல்லத் தொடங்கினாள். இது கொஞ்ச காலத்துக்கு முன் நடந்தது. எங்கள் விஷ்ணுபூர் கிராமத்தில் ஒரு குளக்கரையில் ஒரு பழைய ஆலமரம் இருக்கிறது. நாங்கள் பெண்கள் அங்கு தண்ணீர் எடுத்து குளித்தோம். ஒருநாள் எல்லோரும் போன பிறகு அந்த மரத்தில் ஒரு விந்தையான அழகான இளைஞன் தோன்றினான். அவன் என்னை பெற விரும்பினான், அதாவது என்னுடன் திருமணம் செய்ய விரும்பினான். ஆனால் நான் பெரியவர்களிடம் கேட்டது ஒன்று, அந்த மரத்தில் ஒரு பேய் இருக்கிறது என்று. நான் உடனே புரிந்து கொண்டேன், அது அவன்தான். அதன் பிறகு அவன் பற்றி நினைப்பது கூட எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அவன் விடவில்லை. நான் கொஞ்சமும் ஒப்புக்கொள்ளவில்லை என்று தெரிந்து அவன் மாயாஜாலம் செய்தான். அந்த மாயையின் தாக்கத்தில் நான் அவன் கட்டுப்பாட்டுக்குள் போனேன். என் விருப்பத்துக்கு எதிராக அவன் என்னுடன் திருமணம் செய்தான். ஆனால் நான் முழுமையாக அவனுக்கு சரணாக வேண்டும் என்று விரும்பினான். அவன் வலுக்கட்டாயம் செய்ய முடியவில்லை என்றாலும் நானே அவன் அருகில் வரவேண்டும் என்று நினைத்தான். திருமண இரவு கூட நான் அவனை தொலைவில் வைத்தேன். அதன் பிறகு அவன் நடத்தை மாறியது. அவன் என்னை அடிக்கத் தொடங்கினான். என் உடல் இறந்த நிலைக்கு வந்த பிறகு அவன் சொன்னான், நீ இறப்பாய், ஆனால் உன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்க வேண்டுமானால் ஒரு முதிய ஆணுடன் உறவு கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளால் ஹர்மத் பாபா ஒரே அடியாக பயந்தார். அவர் இதயத்தில் பயத்தின் புயல் எழுந்தது.
நூர் அந்த நிபந்தனையை நிறைவேற்ற அவர் அருகில் வந்திருக்கிறாளோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகம் உண்மையானது. நூர் அவர் கையை பிடித்து, ஹர்மத் பாபா, நான் பொய் சொல்லவில்லை. இந்த இரவு நீங்கள் எனக்கு உதவி செய்யாவிட்டால் என் ஆத்மா இந்த காட்டில் என்றென்றும் அலைந்து கொண்டிருக்கும் என்று சொன்னாள். ஹர்மத் பாபா உடல் நடுங்கியது. வியர்வை பொழிந்தது. பலவீனமான, அப்பாவி என்று நினைத்த அந்த பெண் இப்போது தன்னை ஆத்மா என்று சொல்கிறாள். அவர் பயத்தில் அவள் பக்கம் பார்த்தார். அப்போது திடீரென குடிசை வெளியே ஒரு பயங்கரமான சத்தம் எழுந்தது. ஹர்மத் பாபா பயந்து வெளியே ஓடினார். அங்கு ஒரு உயரமான மரத்தில் ஒரு பயங்கரமான ஜின் உட்கார்ந்திருந்தான். அவன் கண்கள் தீயை எரிந்தன. ஹர்மத் பாபா திரும்பி நூரை பார்த்து, நூர், நீ யார் என்று கேட்டார். ஆனால் நூர் எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அவள் முகம் முழுவதும் அமைதியில் மூழ்கி ஏதோ வேறு உலகத்தில் இழந்தது போல தோன்றியது. ஜின் இப்போது அருகில் வந்தான். ஹர்மத் பாபா நடுங்கும் உதடுகளுடன், நீ யார் என்று கேட்டார். ஜின் கர்ஜித்தான், நான் தான் நூரை உன் அருகில் அனுப்பினேன். அந்த வார்த்தையால் ஹர்மத் பாபாவுக்கு எல்லாம் புரிந்தது. இதெல்லாம் ஒரு மாயை. அந்த ஜின் நூரை தன் சிறையாளியாக்கி அவள் மூலம் ஹர்மத் பாபாவை ஏமாற்ற நினைத்தான். ஹர்மத் பாபா கோபத்துடன், உன் மாயை என் மீது வேலை செய்யாது. என்ன நினைத்தாய்? ஒரு அழகான பெண்ணை அனுப்பினால் என்னை ஏமாற்றலாம் என்று நினைத்தாயா என்று சொன்னார். ஜின் சிரித்து, நீ ஏற்கனவே ஏமாந்து விட்டாய். நூர் தன்னை ஆத்மா என்று சொல்லாவிட்டால் நீ உன் உணர்ச்சிகளில் எப்போதோ இழந்து போயிருப்பாய் என்றான். ஹர்மத் பாபா வருத்தத்துடன் நூர் பக்கம் பார்த்தார். அவள் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்களில் வெட்கத்துடன் கண்ணீர் சுழன்றது. ஜின் மீண்டும் கர்ஜித்தான், ஹர்மத், இப்போது நீ எதுவும் செய்ய முடியாது. நேரம் கடந்து போய்விட்டது. விதி நடக்க வேண்டியது நடக்கும். அந்த தருணத்தில் நூர் நடுங்கி ஹர்மத் பாபா பக்கம் பார்த்து, ஹர்மத் பாபா, எனக்கு தெரியாது எது உண்மை எது பொய். என் ஆத்மாவுக்கு எப்படியாவது சாந்தி கிடைக்க வேண்டும் என்று மட்டும் விரும்புகிறேன் என்று சொன்னாள். ஹர்மத் பாபா மென்மையான குரலில், நூர், சாந்தி அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை. உன் இதயத்தில் உள்ள தீயை அணைக்க வேண்டுமானால் நீ உன்னை நீயே அடையாளம் காண வேண்டும். உன் ஆத்மாவின் போரை நீயே சந்திக்க வேண்டும். இந்த போராட்டத்தில் யாரும் உனக்கு துணையாக முடியாது. நீ தனியாக இந்த போரைச் செய்ய வேண்டும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட நூர் ஒரே அடியாக விழித்தெழுந்தது போல தோன்றியது. அவள் கண்களை மூடி மெதுவாக, ஹர்மத் பாபா, நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கலாம். இந்த போரை நானே செய்ய வேண்டும் என்று சொல்லி பிறகு அவள் கண்களைத் திறந்து அந்த பயங்கரமான ஜின் பக்கம் பார்த்து கர்ஜனை போன்ற குரலில், ஆம், நான் தயார் என்று கத்தினாள். நூர் முன்னே சென்றாள். அவள் முகத்தில் இப்போது பயமில்லை, தைரியம், உறுதியின் ஒளி பிரகாசித்தது. அவள் கைகளை நீட்டி அந்த பயங்கர ஜின்னை கட்டுப்படுத்த முயற்சித்தாள். ஜின் தடுக்க முயற்சித்தான். ஆனால் அப்போது தாமதமாகிவிட்டது. நூர் கை அவன் கையைத் தொட்ட தருணம் வானத்தில் பயங்கரமான புயல் எழுந்தது. காற்றின் வலிமை அதிகரித்தது. ஜங்கல் முழுவதும் நடுங்கியது. ஜின் வானத்தில் இருளில் பிளந்து உயிரைக் காப்பாற்ற தவித்தான். ஆனால் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. நூருக்குள் ஒரு சக்தி விழித்தெழுந்தது. அது அவள் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாவை விடுவிக்கும் சக்தி. இப்போது நூர் யார் மீதும் சார்ந்திருக்க தேவையில்லை. அவள் தானே அந்த ஜின்னை அழிக்கத் தொடங்கினாள். ஜின் தடுமாறி கத்திக் கொண்டிருந்தான். ஆனால் நூர் கண்களில் இப்போது பழிவாங்கும் தீ, சாந்திக்கான உறுதி மட்டுமே தெரிந்தன. நூர் தன் முழு சக்தியை பயன்படுத்தி அந்த ஜின்னை இருக்கையாக பிடித்து ஒரு இறுதி அடியால் அவன் ஆத்மாவை பிளந்தாள். அந்த தருணத்தில் ஜின் வானத்தில் எரிந்து சாம்பலானான். புயல் நின்ற பிறகு குடிசையில் உள்ள மெல்லிய விளக்கின் ஒளி திரும்ப வந்தது. நூர் கண்களைத் திறந்தாள். எதிரே ஹர்மத் பாபா நின்றிருந்தார். அவர் முகத்தில் கோபமில்லை, வெறும் அமைதியான சிரிப்பு. நூர் வெட்கத்துடன் தலை குனிந்து, ஹர்மத் பாபா, நான் ஒரு பெரிய தவறு செய்யப் போனேன். நீங்கள் என்னை அந்த ஜின் ஏமாற்றிலிருந்து காப்பாற்றினீர்கள். என் இதயபூர்வமான நன்றி என்று சொன்னாள். ஹர்மத் பாபா எளிமையாக சிரித்து, அம்மா, இது என் கடமை. அலைபவர்களுக்கு வழிகாட்டுவதே உண்மையான சேவை. இப்போது நீ சுதந்திரமாக இருக்கிறாய். உனக்கு விருப்பமான இடத்துக்கு போகலாம் என்றார். நூர் குடிசையிலிருந்து வெளியே அடி எடுத்து வைத்தாள். அவள் நடையில் இப்போது நடுக்கமில்லை, வெறும் சுதந்திரத்தின் குளிர்ந்த காற்று. அவள் அந்த காட்டுப்பாதையில் நடந்தாள்.
அங்கிருந்து எந்த அலைந்த ஆத்மாவும் திரும்பி வராது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கிறது. மனிதனின் உண்மையான போராட்டம் மற்றவர்களுடன் அல்ல, தன்னில் உள்ள பயங்களுடன், பலவீனங்களுடன். நம் இதயத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடிந்தால் எந்தச் சைத்தானும் எந்த மாயையும் நம்மை ஏமாற்ற முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், தீமை எவ்வளவு அழகான வடிவத்தில் வந்தாலும் அதன் முடிவு எப்போதும் அழிவே. ஆனால் இதயம் வலுவாக இருந்தால் மிகவும் இருண்ட பாதை கூட ஒளிமயமாகும். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால், அப்படியானால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பயங்கரமான ஆர்வமூட்டும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.